மூழ்கிய வாகனங்கள் தொடர்பாக வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து ஆணையர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் பிரபாகரன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் கார்த்திகா. தென் மாநிலங்கள்ல குறிப்பா நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள்ல அதி கனமழையானது பெய்தது. இந்த கனமழையின் காரணமா பல்வேறு பகுதிகளில் வாகனங்கள் குறிப்பா தண்ணீர்ல மூழ்கி இருந்தது. அந்த தண்ணீரில் மூழ்கிய வாகனங்களை எவ்வாறு அடுத்த கட்டமா பயன்படுத்தணும், சர்வீஸ் செய்யணும் என்பதை குறித்து தமிழக சாலை போக்குவரத்து ஆணையர் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் வாகன ஓட்டிகளுக்கும் இந்த கார் பழுது பார்க்கும், வாகனம் பழுது பார்க்கும் நபர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல்களை தற்போது வழங்கியிருக்கிறாரு. அவர் வெளியிட்டக்கூடிய அந்த அறிவுறுத்தல் அறிவிப்புல வெள்ளத்துல மூழ்கிய வாகனங்களை உடனடியா ஸ்டார்ட் செய்ய வேண்டாம், அந்த தண்ணீர் வடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். அதற்கு பிறகு ஸ்டார்ட் செய்யாம அருகில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ல விட்டுதான் பழுது சரி செய்யணும். அந்த பழுது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பழுது ஏற்படும்னு அந்த அறிவுறுத்தல்ல தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாகன பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் மேலும் சில இடங்கள்ல சிறப்பு முகாம்கள் போல ஏற்படுத்தி வாகனங்களை விரைந்து சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காப்பீடு நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தல் தெரிவிச்சிருக்கிறாரு. சிறப்பு முகாம்களை ஏற்படுத்தி காப்பீடு செய்திருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் விரைந்து காப்பீட்டு தொகையை வழங்கி இந்த வாகனங்களை பழுது பார்க்க உதவியாக இருக்கணும்னு அனைவருக்கும் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறதா தற்போதைய தகவலா நம்மளால பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.